எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லென்றழையென்மின் நங்கை மீர் போதற்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வல்லை உன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக, வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக, உள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோரம் பாவாய், வல்லானை மாயனை பாடேலோரம் பாவாய். இதுவரை பார்த்த பாசுரத்திலிருந்து இந்த பாசுரம் சற்றே வித்தியாசமானதாக அமைந்துள்ளது. உறங்கும் தோழிக்கும் எழுப்ப வந்த தோழிக்கும் நடக்கும் உரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்கிதியோ, சில்லென் அழியேன் மின் நங்கமீர் போதறிகின்றேன். பேச்சிலும் அழகிலும் இளமையுடைய கிளி போன்றவளை உன் பேச்சின் இனிமையை எங்களுக்கும் சொல்ல முடியுமா? நாங்கள் எல்லோரும் வந்த பிறகும் உறங்குகிறாயே, இது உனக்கே நியாயமாக இருக்கிறதா? பாவைகளை கூச்சல் போடுவதை நிறுத்துங்கள், நானே வந்து விடுகிறேன். வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. வாய்ப்பேச்சில் நீ சாமர்த்தியமானவள்தான். உன்னுடைய கடுஞ்சொற்களையும் உன்னுடைய வாயும் நெடுங்காலமாக நாங்கள் கேட்டுக்கொண்டேதானே நிற்கிறோம். எங்களுக்கு தெரியாதா என்ன? இப்படி எதிர்வாதம் செய்யும் நீங்களே வாய் வலிமையுடையவர்களாவீர்களே தவிர அது நான் இல்லை. சரி இருக்கட்டும், உங்களுக்கு இப்பொழுது என்னதான் வேண்டும்? உள்ளே நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள். வேறேதும் வேலை உள்ளது போல் எங்களுக்கு தெரியவில்லையே, அதனால் உடனே எழுந்து வா. வரவேண்டியவர் எல்லாரும் வந்து விட்டார்களா? வந்து விட்டார்கள், வேண்டுமென்றால் எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க, வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய். சரி, நான் இப்பொழுது வந்து என்னதான் செய்ய வேண்டும்? குவழையா பீடம் என்னும் வலிமையுடைய யானையை அழித்தவனும் எதிரிகளை பலவீனமாக செய்தவனுமான ஆச்சரிய செயல்களை செய்யும் அந்த மாயோனை பாடுவதற்காக எழுந்து வா என்று கூறி இந்த பாசுரம் முடிவடைகிறது. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.